Hi students, in the previous video itself we studied source is the part of the plant which prepares the food, that is the leaf. Sink is the part of the plant which needs the food or stores the food. Sourceன்றது என்னது? ஒரு பிளான்ட்டில் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுற பார்ட்டு. சிங்க்குன்றது என்னது? ஒரு பிளான்ட்டில் எங்கே ஃபுட்டு தேவையோ இல்லை எங்கே ஃபுட்டு ஸ்டோர் ஆகுதோ அது. ஸோ பிளான்ட்டில் சோர்ஸில் ப்ரிப்பேர் ஆகிற ஃபுட்டு வந்து சிங்க்குக்கு போகிற அந்த பேசேஜை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ப்ரெஷர் ஃப்ளோ ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர்ஸ் from the source to the sink is through the pressure flow hypothesis. ஸோ இதை வந்து ஒரு டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷனாக நான் ஃபஸ்ட்டு வந்து இது சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த சோர்ஸ். ஸோ லீஃப் வந்து என்ன பண்ணுது? வித் த ஹெல்ப் ஆஃப் த சன்லைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு they prepare the food by photosynthesis. ஸோ அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் வந்து என்னவாக இருக்குது? குளுக்கோஸாக இருக்குது. ஸோ இன் பிளான்ஸ் த ஃபுட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் சுக்ரோஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ லீஃபில் குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணுற குளுக்கோஸ் வந்து என்ன ஆகுது? சுக்ரோஸாக மாறுது. இந்த சுக்ரோஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கம்பேனியன் செல்ஸ் வழியாக இந்த சீவ் டியூப்ஸ் வழியாக ஃப்ளோயம்க்கு போகுது. ஸோ ஆஸ் ரிசல்ட் வாட் ஹேப்பன்? த ஃப்ளோயமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பர்டோனிக் கண்டிஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது அந்த சாப்புன்றது என்னது? அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இங்கே ஃப்ளோ ஆகிறதுனால என்ன ஆகுது? அங்கே ஹைப்பர்டோனிக், ஹைப்பர்னால் அதிகமாக, அங்கே உள்ள அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ ஆஸ் ரிசல்ட் என்ன ஆகுது? இங்கே இருக்கிற ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து அதே மாதிரி என்ன ஆகுது? இங்கே ஃபுட் வந்து வருது. அதே மாதிரி என்ன ஆகுது? ஜைலம்லேருந்து வாட்டரும் மினரல்ஸும் அயான்ஸாக வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ ஆஸ் ரிசல்ட் என்ன ஆகுது? இங்கே ஒரு ஹை ப்ரெஷர், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து ஹை ஆகிடுது. ஸோ அங்கே ஹை ப்ரெஷரில் இருந்து லோ ப்ரெஷருக்கு இந்த அயான்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ இப்படி மூவ் ஆகிற அயான்ஸ் வந்து என்ன ஆகுது? திரும்ப வந்து இந்த கம்பேனியன் செல்ஸ் வழியாக எங்கே போகுது? சிங்க்குக்கு போகுது. ஸோ இந்த சிங்க்குக்கு போகும்போது இந்த சுக்ரோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா அகெயின் குளுக்கோஸாக, அதாவது ஒரு செல்லில் வந்து அதோடைய யூட்டிலைசேஷனுக்காக, அதாவது ஏதாவது ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப என்ன ஆகுது? இந்த சுக்ரோஸ் திரும்ப குளுக்கோஸாக மாறி செல்லோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், அந்த செல்லோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணுற அந்த மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுசஸ் ஆஃப் அவர் செல், அதுக்கு போகும்போது இந்த சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸாக மாறி போகுது. ஸோ இங்கே தேவைப்படுது, அங்கே போகும்போது குளுக்கோஸாக மாறி போகுது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஸ்டோர் பண்ணணும், ஃபுட்டாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா the sucrose is converted into starch. ஸோ ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும்போது இங்கே வர சுக்ரோஸ் வந்து என்னவாகுது? ஸ்டார்ச்சாக மாறி ஸ்டோர் ஆகுது. அதே வந்து ஒரு செல்லுக்கு தேவை. ஸோ வேர் டு த பிளேஸ் வேர் இட் நீட்ஸ். ஸோ சிங்க்குன்றது என்ன ஆகுது? ஒரு பிளேஸ் வேர் இட் நீட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டோரேஜாக இருக்கலாம். ஸ்டோரேஜாக இருக்கும் போது அது ஸ்டார்ச்சாக மாறி ஸ்டோர் ஆகுது. இது வந்து நீடுக்கு அப்போ மைட்டோகாண்ட்ரியா யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுது? குளுக்கோஸாக மாற்றி கொடுக்குது. ஸோ திஸ் என்டையர் திங். ஸோ இதே மாதிரி வந்து சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ திரும்பவும் என்ன ஆகும்? செல்ஸ் வந்து எங்கள் மைட்டோகாண்ட்ரியா வந்து அதை வந்து எனர்ஜிக்கு யூஸ் பண்ணிக்கும், செல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கும், திரும்ப வந்து லீஃப் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணோம், அது ஃபுட்டு அதே மாதிரி இந்த சைக்கிள் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரம் த சோர்ஸ் the food is transferred to the sink by the pressure flow hypothesis. So the same thing is given as notes. Translocation of sugars. The mechanism of translocation of sugar from the source to the sink is through the pressure flow hypothesis. So குளுக்கோஸாக ப்ரிப்பேர் ஆகிற ஃபுட்டு வந்து என்ன ஆகுது? சுக்ரோஸாக கன்வெர்ட் ஆகுது. சுக்ரோஸ் என்னவாகுது? கம்பேனியன் செல்ஸ்க்கு போகுது. அங்கேருந்து ஃப்ளோயம்க்கு எப்படி எது வழியாக போகுதுன்னா சீவ் டியூப்ஸ் வழியாக போகுது பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஏன் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னால் என்னது? எனர்ஜியை யூஸ் பண்ணி போகுது. அதை வந்து எப்படி போகுது? எனர்ஜி யூஸ் பண்ணி போகிறதுனால
அங்கே என்ன ஆகுது, அந்த ஃப்ளோயம், அந்த டயக்ராமில் பார்த்தோம், ஃப்ளோயமில் என்ன ஆகுது, ஒரு ஹைப்பர்டோனிக் கண்டிஷன், அதாவது ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சாப் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ திஸ் அப்படியே சைமல்டேனியஸாக என்ன ஆகுது, வாட்டர் வந்து ஃப்ளோயம்க்கு பக்கத்தில் இருக்கிற ஜைலமில் இருந்து என்ன ஆகுது, ஃப்ளோயம்க்கு போகுது ஆஸ்மாசிஸ் வழியாக. ஸோ இப்படி வந்து இங்கே சாப்பும் அதிகமாக இருக்குது, வாட்டரும் அதிகமாக இருந்தனால என்ன ஆகுது, ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து அந்த ஃப்ளோயமில் வந்து க்ரியேட் ஆகுது. அதனால என்ன ஆகுது, ஹை ப்ரெஷரில் இருந்து லோ ப்ரெஷருக்கு போகுது இந்த சாப். அதே மாதிரி என்ன ஆகுது, சுக்ரோஸ் வந்து என்ன ஆகுது, செல்லில் எங்கே தேவையோ அங்கே கொண்டு போகுது, இல்லை எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அங்கே போகுது. இதுவும் எது வழியாக போகுதுன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாக போகுது. ஸோ இங்கே வந்து சுகர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. திரும்ப வந்து என்ன ஆகுது, வாட்டர் வந்து ஃப்ளோயம்லேருந்து திரும்ப ஜைலம்க்கு போயிடும். ஸோ இன் திஸ் வே ஒன்லி கண்டினியூஸ்லி there is food and the food prepared by the source is transferred to the sink. Ascent of sap. What is ascent of sap? The upward movement of water and minerals from the roots to the different parts of the plant. So water வந்து வாட்டர் மினரல்ஸ் ரெண்டுமே என்ன ஆகுது, சாயிலில் இருந்து ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணுது, அதாவது பிளான்ட்டோட கீழே இருந்து. ஸோ கீழே இருந்து அப்சர்வ் ஆகிற வாட்டர் என்ன ஆகும், மேலே ஸ்டெம்முக்கு லீஃபுக்கு எல்லாத்துக்கும் போகணும். ஸோ என்ன ஆகுது, கீழே இருந்து மேலே போகுது, அதை தான் அப்வர்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த அப்வர்ட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ் டு டிஃப்ரெண்ட் பிளான்ட் பார்ட்ஸ், அதாவது ஸ்டெம், லீஃப், இதெல்லாம் that is called as ascent of sap. So this may be asked as a 2 mark question. So இது வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் அப்படியே 2 மார்க்காக படிச்சுக்கலாம். So what are the events that takes place in the ascent of sap? First is root pressure. So already we have studied water from the soil வந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ரூட் ஹேஸ்க்கு போகுது. எது வழியாக போகுது, ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வழியாக போகுது, அதாவது ஃப்ரம் எ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு எ ரீஜன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ எ செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின். ஸோ இது வழியாக இப்படி அப்சர்வ் ஆகிருக்க ரூட்ஸ் என்ன ஆகுது, அப்படியே வந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு ரூட் ப்ரெஷர் மூலமாக போகுது. The next event is the capillary action. ஸோ ஸ்டெம்முக்கு போயிடுச்சு, இப்போது ஸ்டெம்மில் வாட்டர் இருக்குது. ஸோ இது இந்த வாட்டர் எப்படி போகும் அப்படின்னா, ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து வச்சுருக்கீங்க, அதில் ஒரு டியூப் எடுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அந்த லெவலில் இருந்து கொஞ்சம் அந்த டியூப்பில் ரைஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஸ்டெம்மில் இருந்து வாட்டர் வந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு கெப்லரி ஆக்ஷன் வழியாக மேலே போகும். Next, if you see, cohesion and adhesion are the two process by which water and substances moves by the force of attraction. ஸோ ஒரு வாட்டர் மாலிகுலுக்கும் நடுவில் இருக்கலாம், இல்லை வாட்டர் மாலிகுலுக்குள்ளேயும் சப்ஸ்டன்சஸ்குள்ளே இருக்கலாம், ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாகவும் வாட்டரும் மினரல்ஸும் வந்து ரைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இஸ் கோஹெஷன். கோஹெஷன் பார்த்தீங்கன்னா த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ ஒரு வாட்டர் மாலிகுலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுலுக்கும் பார்த்தா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து ஒரு தண்ணியை வந்து அப்படியே போடுறீங்க, அப்படியே ஒரு இலையில வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், அப்படியே ஒன்றோட ஒன்று என்ன ஆகும், சேர்ந்துக்கும். அதே மாதிரி தான் என்ன ஆகும், ஒரு வாட்டர் மாலிகுலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுலுக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறோம், கோஹெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் மே பி ஆஸ்க்ட் அஸ் எ 2 mark question. Next is adhesion. Adhesion is the force of attraction between molecules of different substances. ஸோ வாட்டரோட சேர்த்து நிறைய மினரல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மினரல்ஸ்குள்ளேயும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி மாலிகுல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ்க்கு இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம வந்து adhesion அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஆல்சோ மே பி ஆஸ்க்ட் அஸ் எ 2 mark question. So because of this force of attraction,
water molecules get stick to the xylem vessels. Water molecules இருக்கலாம், இந்த substances இருக்கலாம், என்ன போய் என்ன ஆகும், xylem vesselsல போய் அப்படியே stick பண்ணிக்குது. The last event is the transpiration pull. So what is transpiration pull? Transpiration process என்னது, ஸ்டொமேட்டா மூலமா loss of water. So loss of water ஆகுது ஸ்டொமேட்டா மூலமா. ஸோ இப்படி லாஸ் ஆஃப் வாட்டர் ஆனோடனே என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து ஒரு வேக்கம் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த வேக்கமை ஃபில் பண்ணுறதுக்காக என்ன ஆகுது, ஒரு சக்ஷன் கீழே இருந்து ப்ரெஷர் மூலமாக என்ன ஆகுது, வாட்டரை வந்து அந்த இடத்துல இருக்கிற வேக்கமை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்பிரேஷன் புல் க்ரியேட் பண்ணி அந்த வாட்டரை கீழே இருந்து எடுத்து மேலே ஒரு பிளான்ட் எந்த ஹைட்டுக்காக இருந்தாலும் அதை கொண்டு போகும். தட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன் pull. Transpiration through stomata creates a vacuum. So that will create a suction which is called as the transpiration pull. So what is transpiration pull அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வரைக்கும் எழுதுனா போதும். So as a result of transpiration pull, water from the xylem tubes is taken to the great heights of the plants. So what are the events that takes place in the ascent of sap அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரூட் ப்ரெஷர், capillary action, cohesion, adhesion, transpiration pull. ஸோ இந்த லாஸ்ட் 3க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஃபினேஷனாக மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறத மட்டும் எழுதினா போதும். இது தனித்தனியாக வந்து 2 மார்க்காகவும் கேட்கலாம். அதே மாதிரி அசன்ட் ஆஃப் சாப்பும் வந்து தனியாக ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்கலாம். ஸோ லேர்ன் தீஸ் கொஷின் and post your answers. Stay home, stay safe. Thank you, children.